வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. மெரினாவில் நடந்த ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு தான் போயிருந்தேன். சுய உதவிக்குழு மகளிர்களால் நடத்தப்பட்ட இந்த உணவு திருவிழாக்கு போனதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இவங்க நடத்தின விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் கிடைக்கிற நிறைய உணவு வகைகளை ஒரே இடத்துல பார்க்க முடிஞ்சது. அது ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது. ஃபுட், சோறு, காணா இப்படி எத்தனை மொழியில் சொன்னாலும் அது எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தானே. அது மட்டும் இல்லாமல் உணவு மேலே இருக்க பிரியம், அதை புதுசாக ட்ரை பண்ணுறன்ற ஆர்வம், இது எல்லாமே இப்போ அதிகரிச்சுட்டே போயிட்டுருக்கு. அதில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்படி ஒரு உணவு திருவிழாவை நேரில் போய் பார்த்ததில் சந்தோஷமாக இருந்துச்சு. அதுவும் இவ்வளோ மக்கள் மத்தியில் அங்கே போய் வீடியோ எடுத்தது ஒரு புது அனுபவமாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்திருக்கேன், முழுசாக பாருங்கள். இந்த உணவு திருவிழாவை நல்லா நடத்துறதுக்காக ஒரு விஷயமும் பார்த்து பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக அந்த இடத்த சுத்தமாக வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு மிச்சம் இருந்தால் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி வலியுறுத்திட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டால்லையும் ஃபுட்டு எப்போ காலியாகுது, எப்போ திரும்ப கிடைக்கும்ன்ற அனௌன்ஸ்மெண்ட்டும் அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, மக்கள் கூட்டத்தை இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். நான் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னார். பிரியாணிக்காக அவர் ஒரு கவுண்டரில் வெயிட் பண்ணியிருந்தார் போல். அவர் 1/2 மணி நேரம் மேலே வெயிட் பண்ண வச்சு பிரியாணி வந்த பிறகு விலையை ஏற்றுனதாக சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ஒரு சில விஷயத்த சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கூட நல்லாவே இருந்திருக்கும். மற்றபடி எனக்கு அங்கே பெருசாக எதுவும் குறை இருந்த மாதிரி தெரியல. ஒரு உணவையும் சாப்பிட்ணும் சாப்பிடக்கூடாதுன்றது அவங்கவுங்க தனிப்பட்ட விருப்பம் சொல்லணும்னு தோணுச்சு. நான் பார்த்த வரைக்கும் அவங்க கொடுத்த அளவாகட்டும், உணவோட தரமாகட்டும், அவங்க கேட்ட விலைக்கு அது சரியாக தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே மெடிக்கல் ஃபெசிலிட்டிலேருந்து ரெஸ்ட் ரூம் வரைக்கும் எல்லாம் நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. வீடியோஸில் எந்த மாதிரி விஷயம்லாம் இம்ப்ரூவ் பண்ணோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த உணவு திருவிழாவில் எந்தெந்த மாதிரி உணவை புதுசாக ட்ரை பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். உணவு திருவிழாவுக்கு வராதவங்க இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வீடியோ எடுக்கும் போது என்னையும் வீடியோ எடுப்பான்னு ஃபன் பண்ணியிருந்தாங்க.
கூட்டத்தில் உள்ளே இருந்து சாப்பிட முடியல, வெளியில் வச்சு தான் சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டேன்னு பாருங்கள். இந்த பரோட்டாவும் சிக்கன் குருமாவும் பார்க்குறதுக்கும் டேஸ்ட் பண்ணுறதுக்கும் வீட்டில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. குருமா என்ன கொஞ்சம் திக்காக இருந்திருக்கலாம், பரோட்டாவும் ஃப்ளேக்கியாக இருந்திருக்கலாம். கறி தோசை கொடுத்த காசுக்கு பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு. அதில் இருந்த கறியும் சாஃப்டாக வெந்து நல்லா இருந்துச்சு. அதுக்கு மேலே இருந்த சிக்கன் குழம்பு அந்தளவுக்கு டேஸ்ட் எனக்கு பிடிக்கல. அப்புறம் இந்த நுங்கு ஜூஸ் அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.